சட்டமன்றத்தில் திமுக, அதிமுக, தாவேகா விஜய் இருக்காங்க. நாம் தமிழர் சீமான். இதுல உங்க ஆதரவு யாரு? திமுக, அதிமுக, தாவேகா விஜய் இருக்காங்க. நாம் தமிழர் சீமான். உங்க ஆதரவு யாரு? யார் ஆட்சி பண்ணலாம்? நாங்க டிவிக்கு தான் போட வரோம். எதனால டிவிக்கு? ஒரு அரசியல் மாற்றம் வரணும். மாற்றம் மாத்தி 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 இவங்களே இருந்துகிட்டு புதுசா ஒரு ஆள் வரலாம். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? முன்னாடி திமுக. இந்த டைம் டிவிக்கு. உங்க சப்போர்ட்? மூணு பேருமே டிவிக்கு. டிவிக்கு. எதனால? மாற்றம் எதிர்பார்த்து சேஞ்ச் வேணும். நாங்க டிஎம்கேக்கு தான் இப்போ ஓட்டு போட்டது. டிவிக்கு. நீங்களும் டிவிக்கு. சரி, ஓகே. ஆதரவு வந்துங்க எனக்கு எடப்பாடியோ கோப்பை சொல்லவும் இல்லை. இந்த ரெட்டை இலைக்கும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவாக மீண்டும் ஒரு அதிமுகன்னு ஒன்று ரெட்டை இலையில் வந்தால் அது மக்களுக்கு நல்லா இருக்கும். நான் வந்து எந்த ஆட்சியும் அரசியலும் நான் குறை சொல்லலை. இது ஒரு குடும்ப அரசியலாக நடந்துகிட்டு இருக்கு. ஊருக்கே தெரியும், மக்களுக்கும் தெரியும். அதனால் இப்போ மீண்டும் ஒரு ஏடிஎம்கே ரெட்டை இலை வந்தால் மீண்டும் ஒரு விவசாயிகளுக்கு மக்களுக்கு நல்லா இருக்கும். அந்த ரெட்டை இலைக்கு ஒரு தனி மரியாதை. அந்த ரெட்டை இலை வேணும். அந்த ரெட்டை இலை உங்கள்கிட்ட இருந்தாலும் அவங்கள்ட்ட இருந்தாலும் அந்த ரெட்டை இலைக்காக ஒரு மக்கள் வந்து மீண்டும் ஒரு சின்னத்தை போட்டு ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு பொங்கல் நேரத்தில் 2500 பணம் கொடுத்தாரு. இப்போ இலவச நேரத்தில் ஒரு அறிக்கை விடுறாரு, அது தரேன் இது தரேன்னு. எங்களுக்கு பஸ்ஸுக்கு ஃப்ரீன்னு சொல்லி, லேடிஸுக்கு ஃப்ரீன்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் 7 ரூபா இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ அதை 10 ரூபா ஆகிட்டாரு. இது ஒரு குடும்ப அரசியல், மீண்டும் மீண்டும் குடும்ப அரசியல். அதனால் மீண்டும் இந்த ரெட்டை இலை தான் வரணும். சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா இருக்கு. நாம் தமிழர் யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்? யார் ஆதரவு வரும்னு கேக்குறீங்க? யார் ஆதரவு? உங்க ஆதரவு யாருக்கு? எங்க ஆதரவு யாரு வரான்னு தெரியல. எங்க ஆதரவு இல்ல, நீங்க யாருக்கு ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்? ஸ்டாலின். எதனால? எதனால என்ன எல்லாம் கட்டியிருக்காரு, எல்லாம் போயிருக்காரு. ஏதாச்சும் ஒண்ணு வரணும் தான் வருது. எப்பவுமே ஸ்டாலின். சரி, இதுல உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, தாவேகா விஜய் இருக்காங்க. நாம் தமிழர் சீமான். விஜய் தான். எதனால விஜய்? அது ஒரு மாற்றம் வரும். மாற்றம் எதிர்ப்பாங்க. இதுக்கு மேல யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க? டிஎம்கே போட்டோம். இந்த டைம் ஒரு மாற்றம். சரி, நீதிமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, தாவேகா விஜய் இருக்காங்க. நாம் தமிழர் சீமான். ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே. எதனால? இல்லை, அவர் அந்த 4 வருஷம் ஆட்சி நல்லா இருந்தது. அதுவே அது நல்லா இருக்குன்றது ஒரு எண்ணம். இதுக்கு மேலாம் யாருக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க போன தேர்தல்? போன தேர்தலுக்கு டிஎம்கே தான் விட்டுருந்தோம். இந்த டைம் ஆமாம். சரி, எடப்பாடி. இல்லை, நீங்க உங்க ஆதரவு யாருக்கு? நீங்க உங்க ஆதரவு யாருக்கு? சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, தாவேகா விஜய், நாம் தமிழர் சீமான். உங்க ஆதரவு யாருக்கு? ஆட்சி நடந்தது வரையும் 5-6 வருஷம் 5 வருஷம் நடந்தது ஏடிஎம்கே நல்லா தான் நடந்துச்சு. இப்போ அம்மா இறந்தது அப்புறம் கொஞ்சம் சரியா இல்லை ஆட்சி. டிஎம்கே தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. இந்த வீடு எப்படின்னா பார்ப்போம், அது தருவோம். யாருக்கு? யார் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஸ்டாலின் தான் வருவார்னு எதிர்பார்க்குறோம். ஸ்டாலின். ஆமாம். எதனால? ஏன்னா இப்போ இப்போதைக்கு இப்போ 5 வருஷமா அவர் தான் எல்லாமே செஞ்சிட்டு இருக்காரு. மாறினா மாத்துற மாதிரி இருக்கும். ஸ்டாலின் போடுவோம், இல்லை எப்படி இது வருதோ அந்த மாத்திர வேண்டியதான். ஏடிஎம்கே அவ்வளோதான், 2 தான். டிஎம்கே ஏடிஎம்கே தவிர எதுவுமே கிடையாது. அது நம்ம இதில் சின்ன வயசுலேருந்து நமக்கு விஜய் பிடிக்கும். இங்கே மக்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க விஜய்க்கு. அதனால மாற்றம். ஆமாப்பா, மாற்றம் கண்டிப்பாக வேணும். இவங்க 2 பேருமே 2 கட்சியுமே மாற்றி மாற்றி வந்துகிட்டு இருக்காங்க. மாற்றத்துக்காக வந்து நம்ம விஜய் கொண்டாடணும். இதுக்கு மாதிரிலாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போன எலெக்ஷன்லாம்? நமக்கு கட்சின்னு ஒண்ணு கிடையாது. இனிமே நம்ம விஜய்க்கு போலான் இருக்கோம். நீங்க உங்க சப்போர்ட் யாருக்கு? 26 ஓட் ரெடி இருக்கா? உங்க சப்போர்ட் யாருக்கு? விஜய். எதனால? அவரை பிடிக்கும். இதுக்கு மேல யாருக்கு? இதுக்கு முன்ன இப்ப பஸ்ட் இந்த வருஷம் தான். வர சட்டமன்றத்தில் உங்க ஆதரவு யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, எம்பிகே? உங்க சப்போர்ட்? நம்ம டிவிகே தான். டிவிகே. எதனால? என்னென்ன கேட்டிங்கன்னா நல்ல அரசியல் அவரால் கொடுக்க முடியும் என்ற ஒரு காரணத்துக்காக அவர் அப்பையிலேருந்து அவரோட ரசிகர். ஸோ அதனால இதுக்கு மேலாம் யாரும் சப்போர்ட்? இதுக்கு முன்னாடி டிஎம்கே சப்போர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரசிகருங்க. இல்லையா? எடப்பாடி கொஞ்சம் நல்லா போயிருப்பாரு.
அது கொஞ்சம் நல்லா இது பண்ணுவார், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு கொடுத்தீங்க? இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி தேர்தல் அம்மா தான் போட்டேன். எப்பயுமே எடப்பாடி ஆமா. அம்மா. ஆ. சரி. இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, இப்ப விஜய் தாவேக்கா இருக்கு, நாம் தமிழர் கட்சி. நீங்க வெற்றி கழகம் விஜய் எதனால? அவர் வந்து இளமையா இருக்காரு, வசதியா இருக்காரு, மக்களுக்கு ஏழை மக்களுக்கு செய்வாரு. இப்ப இருக்க அரசியல்வாதியெல்லாம் அவங்க சுரண்டிக்க பாக்குறாங்க, மக்களுக்கு அது போய் சேரல. அதனால அவர் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எம்ஜிஆர் மாதிரி செய்வாரு, மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வருவாரு அப்படின்னு. மாற்றம் எதிர்பார்க்க, மாற்று அரசியல் எதிர்பார்க்க. ஆமா, ஏன்னா இதுதான் இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிதான் வந்துட்டு இருந்தது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இவங்க அவங்கள குறை சொன்னாங்க 5 வருஷம், அவங்க இவங்களை குறை சொன்னாங்க, இப்படிதான் ஓடிட்டு இருக்கு அரசியல். அதனால ஒரு புதுசா இவர் வந்தாருன்னா, ஏன்னா இப்ப சின்ன வயசு அரசியல்ல இருக்காரு, மக்களுக்கு செய்யணுங்கிற மனப்பான்மை இருக்கு. அதனால வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் எப்பயும் விஜய் தான். அவர் ரசிகர் தான் நான். அவர் வந்தால் நல்லா இருக்கும் தமிழ்நாடு, அப்படி ஒரு நம்பிக்கை தான். அவர் விஜய் தான். இதுக்கு மேல இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து விஜயகாந்த் தான். நான் அவர் கட்சியில் தான் இருந்தேன். இப்போ இவர் வந்த பிறகு ரசிகராக இருந்தேன். இப்போ வந்து விஜய் தான். கண்டிப்பாக வந்தால் நல்லா இருக்கும், நம்பிக்கை உண்டு. சட்டமன்ற டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, நம்ம திமுக. எதனால? அப்பலேருந்து அதில் தான் இருக்கும். அப்பலேருந்து நமக்கு எது செஞ்சதில்லை, நான் அதில் தான் இருக்கேன். காரணம் சரி. ஸோ உங்க சப்போர்ட் சொல்லுங்க. சொல்லலாம். நீங்க உங்க சப்போர்ட் யாருக்கு? விஜய்க்குண்ணா. விஜய் எதனால? பிடிக்காதனால. இதுக்கு மேல யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? விஜய் தான். நீங்க உங்க சப்போர்ட் யாருக்கு? டிவிகே விஜய். எதனால? அவர் வந்து அரசியலுக்கு வளர்றதுக்கு முன்னாடி வந்து அவர் ரசிகன் தான். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை அதிகமா இருக்கு. மற்ற கட்சிகள்லாம் ஓட்டு போட்டு எல்லாம் பார்த்து ஏமாந்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் இவர் வந்தாருன்னா, அரசியலுக்கு வராமலே செஞ்சுட்டு இருக்காரு, அரசியலுக்கு வந்தாருன்னா இன்னும் அதிகமா செய்வாரு. அடுத்த எம்ஜிஆரோட ஆட்சி இவரோட ஆட்சியில பார்க்கலாம் கண்டிப்பா. இதுக்கு மேலாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? முன்னாடி வந்து நான் டிஎம்கேல இருந்தேன். ஆமா. நீங்க அப்புறம் உங்க சப்போர்ட் டிவிகே தான். பிடிச்சிருக்கு, அவ்வளோ. எத்தனை வருஷம் தான் ஓட்டினான், போட்டு அந்த அடிவில் இருந்தேன், எல்லாம் பிடிச்சிருந்துச்சு, ஓடுறான், வந்து நல்லா செய்வோம், நான் நம்புறேன், அவ்வளோதான், வேற ஒன்று. அப்பதான் ஃபர்ஸ்ட் தடவை ஓட்டு போட போறேன். யாருக்கு? விஜய்க்கு போடலான்னு இருக்கேன். வந்து இந்த மாறி மாறி நிறைய பேர் ஆட்சி பண்ணிட்டாங்க. முதல்ல தடவை வந்திருக்காரு, இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓட்டு அவருக்கு போடலான்னு இருக்கோம். சீமான் அரசியல் கரெக்டா இருக்கும், அதனால நாங்கள் சீமானுக்கு தான் பிள்ளைன்னு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஓட்டே சீமானுக்கு தான். ஃபர்ஸ்ட் ஓட்டு சீமான். சரி. அது வர சட்டமன்ற நம்ம வந்து ஆதரவு எடப்பாடி தான். எதனால? அது அப்பே இருந்து ஆரம்பத்து எடப்பாடி தான். எப்பயுமே எடப்பாடி. அதிமுக தான். சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, தாவேக்கா, நாம் தமிழர்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கு. எதனால? அவர் நல்லா ஆட்சி பண்றாரு, மக்களுக்குன்னா உரிமை தேவைலாம் கொடுக்குறாரு, நல்லா செய்யறாரு. எப்பயுமே திமுக. ஆமா, அதான் ஜெயிக்கும் போது அதுதான். சரி, ரைட்டு. ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, உங்க சப்போர்ட் யாருக்கு? வேணாமா? இல்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே. எதனால விஜய்? சரி. இதுக்கு மேல யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க போன எலெக்ஷன்? நான் விஜய் ரசிகர். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டா இல்ல முன்னாடி ஓட்டு போட்டீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் டைம். நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டா? ஓட்டர் ஐடி இருக்கா உங்களுக்கு? இல்லையா? உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கா? இருக்கு. உங்க இல்லையா? உங்களுக்கு இருக்குதா? வந்துருமா எலெக்ஷன்? திமுக, அதிமுக இருக்கு, விஜய், தாவேக்கா இருக்கு, நாம் தமிழர், சீமான். உங்க ஆதரவு யாருக்கு? எங்க ஆதரவு ஏடிஎம்கே தான். எதனால? எங்களுக்கு அப்பையில இருந்து எம்ஜிஆர் உள்ள காலத்துல இருந்து ரசிகர் தான். எப்பயுமே எப்பயே ஏடிஎம்கே தான். அம்மா கட்சி தான் நாங்க. இப்ப இது என்ன வருது போகுது என்னத்த யாரு யார சொல்றீங்க? நான் அம்மாவை தான் சொல்றோம். அம்மா அப்பையில இருந்து எல்லாத்துக்கும் பாடுபட்டது எம்ஜிஆர் உள்ள காலத்துல இருந்து. இதெல்லாம் இப்படி எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் ஒண்ணுமே செய்ய கிடையாது. நம்மளுக்கு செஞ்சத ஒரு கோரிக்கையும் செய்யறது கிடையாது. சரி.